அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் ரசிகனாக கேப்டனை வணங்கி இன்று தமிழகத்தில் புதியதாக பொறுப்பேற்க இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல எல்லா தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் அதிக வாக்குகளை பெற்றிருக்கு. நிறைய தொகுதிகளில் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா திமுகவின் மேலுள்ள அதிருப்தி. காப்பாற்று காப்பாற்று பகுதி நேர ஆசிரியர்களை காப்பாற்றுங்கள் ஐயா. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாங்கள் எல்லாம் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மைக்கை பிடித்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே உங்களுடைய குற்றம் குறைகளை வீடு வீடு வீதிக்கு வீதி நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். உங்களை அழிப்போம், ஒடுக்குவோம், தடுப்போம். இந்த வேலை விட அடுத்த வேலைக்கு போறோம். எங்க 13 வருஷத்தை கொடுங்க. 8000 பேர் வேற கலந்துக்கிறதா நாங்க ஐடியா இருக்கு சார். எங்கு பார்த்தாலும் பகுதியில் ஆசிரியர்களின் கூட்டமாக இருக்கிறது. இப்போது கூற வேண்டுமானால் சென்னையை ஸ்தம்பித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். திமுகவின் மேலுள்ள அதிருப்தி, இனி ஒரு புதியதாக ஒரு தலைவர் வரமாட்டாரா அப்படின்னு மக்கள் ஏங்கி கொண்டிருந்த நேரத்துல சரியான நேரத்துல திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி சரியான நேரத்துல தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு தான், அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு அதிக இடங்களை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றிருக்கு. திமுகவின் மேலுள்ள அதிருப்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக இந்த 5 வருஷத்திலேயே மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா பொருளாதார விலையேற்றம், சொத்து வரி ஏற்றம், மின்சார வரி ஏற்றம், போதை கலாச்சாரம், போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள், செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், இப்படி நிறைய போராட்டங்கள். இந்த 5 வருஷத்திலே கஷ்டப்படாத மக்களே கிடையாது. அந்த அளவிற்கு மக்களை கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனுடைய தாக்கம் தாவைக்காவின் வெற்றி. இப்ப பொறுப்பேற்க இருக்கும் முதல்வர் விஜய் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படம் நடித்துக் கொண்டிருக்கும் போதே நிறைய ரசிகர் மன்றங்கள் சார்பாக நிறைய பேருக்கு உதவிகள் புரிந்தவர். அன்றைய காலத்திலே இலவச கட்டில்கள் அரசு மருத்துவமனைக்கு கொடுத்து உதவியவர். நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தவர். அவர் மக்களுக்கு அரசியல் வரக்கு முன்னாடியே நல்லது செய்துட்டு இருந்தவர். அரசியலுக்கு வர காரணமே மக்கள் இந்த 2 திராவிட கட்சிகளிடம் இருந்து கஷ்டப்படுறத பார்த்துதான் அவர் அரசியலுக்கே வந்தாரு. மக்களுக்கு செய்யணும், நல்லது செய்யணும் அப்படின்னு தான் அரசியலுக்கு வந்தாரு. அரசியலுக்கு வந்தும் மக்களுக்கு நல்லது செய்தாரு. ஆனா அவர் முதல்வரா வர வேண்டிய நேரம், ஆனா காலத்தின் கட்டாயம் அவருடைய உடல் சரியில்லாதமல் வர முடியாமல் ஆகிவிட்டது. இன்னைக்கு அவர் தெய்வமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு சுத்தமான ஒரு மகான் தான் எங்களுடைய கேப்டன் அவர்கள். நீங்க பொதுக்கூட்டத்தில், மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கீங்க. கேப்டன் எனது அண்ணன் அப்படின்னு உரிமையோட பேசியிருக்கீங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். இந்த உரிமையோட பேசியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும். இன்னைக்கு தமிழகத்தையே உங்களிடம் ஒப்படைச்சிருக்காங்க. இன்னைக்கு கேப்டன் நினைத்த அந்த முதல்வராக இருந்து மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்னு நினைத்தது இன்னைக்கு உங்களுக்கு நடந்திருக்கு. மக்களை கஷ்டப்படுத்தாமல் விலையேற்றத்தை குறைத்து சாதாரண ஒரு சாமானியனும் வாழணும். இந்த திமுக அரசு 5 வருடத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதே நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உதவியாக இருப்போம், அதே நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. ஆனா அவங்க ஆட்சியில வந்த பிறகு அதை நம்பி நிறைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் நிறைய பேர் அவங்களுக்கு வாக்களிச்சாங்க. அதுதான் உண்மை. அதனால்தான் போன வாட்டி அவங்க வர முடிந்தது. இல்லைன்னா போன வாட்டியும் திமுக வர முடியாது. போன வாட்டி வர முடிந்தது அதுதான். அது ஏன் வர முடிந்ததுன்னா, அதுக்கு போன வாட்டி எடப்பாடியார் செய்த தவறு, இந்த ஆசிரியர்களுக்கு ஒன்றுமே செய்யல. பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துவேன்னு சொல்லி நிரந்தரப்படுத்தல. அந்த தவறை ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவை வாக்கு செலுத்தி திமுகவை உள்ள கொண்டு வந்தனர். திமுகவும் தேர்தல் அறிக்கையில இதே மாதிரி வைத்தாங்க.
உள்ளே வந்த பிறகு அவங்க ஆட்சியில் அமர்ந்த பிறகு ஏமாற்ற தொடங்கினாங்க. ஃபுல்லாக ஏமாற்றம், பொய் புரட்டு பித்தலாட்டம், ஏமாற்றம். ஒரு கல்வி அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர் பகுதி நேர ஆசிரியர்களை என்ன சொன்னார்னா, உங்களை நிரந்தரப்படுத்துவோம், அங்கே முதல்வரிடம் பேசியிருக்கோம், படிப்படியாக நிரந்தரப்படுத்தும், படிப்படியாக சொல்லி 5 வருஷத்தை அவங்க ஓட்டிட்டாங்க. மக்கள் அதுக்கு தீர்ப்பா அவங்களே விரட்டிட்டாங்க. அது உண்மை. மக்கள் கரெக்டான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து கரெக்டான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இவங்க அப்படின்னா அந்த தேர்தல் அறிக்கையில வைத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை நிரந்தரப்படுத்துவோம், இல்ல உங்க பழைய ஸ்கீமை கொண்டு வருவோம், பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்க தேர்தல் வைத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க வச்சனால மக்கள் கேட்கறாங்க, போராட்டம் பண்றாங்க, அதை நடைமுறைப்படுத்துங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏமாத்து வேலை செய்தாங்க. லாஸ்ட் முடிவில் 5 வருஷம் முடிய போக நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் சிறப்பு மதிப்பெண்கள் மூலம் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலைன்னு அவங்களுக்கே தெரியலையா? இப்படி அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் வஞ்சிச்ச இந்த அரசு, ஒரு சமுதாயத்தையே உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கே இந்த நிலைமையை ஏற்படுத்தின அரசு, அதே மாதிரி நியாயமான முறையில் போராடிய ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் வலுக்கட்டாயமாக காவல்துறையை வைத்து தூக்கி கொண்டு போன இந்த அரசு விலக வேண்டும் நினைத்த இந்த பொதுமக்கள் ஒரேடியாக அவங்கள ஒதுக்கி வைத்துட்டாங்க. அதுதான் அந்த சரியான தீர்ப்பு. அதனுடைய எதிரொலி தான் தவேக தலைவர் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தது. தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கீங்க. தமிழகத்தையே உங்க கையில ஒப்படைச்சிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன நினைத்தாரோ அதை நீங்க இந்த மக்களுக்கு செய்யணும். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் இருந்தா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பாரு. ஏன்னா இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறதே இந்த ஆசிரியர்கள் தான். ஆனா அதே பகுதி நேர ஆசிரியர் ஒரு ஆளு போராடி இந்த கடந்த 5 வருஷ ஆட்சியில போராடி இறந்திருக்காரு ஸ்பாட்ல. அவரோட குடும்பத்துக்கு எந்த ஒரு உதவியும் இந்த அரசு செய்யல. ஒரு போனஸ் கிடையாது. ஒரு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு அரசு சலுகைகளுமே கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தி 16,000 ஆசிரியர்கள்ல 12,000 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. பாதி பேர் இறந்தே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஆட்சி திமுக ஆட்சியில தான் இந்த நடந்திருக்கு. அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத அளவுக்கு இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், நீங்களும் தேர்தல் அறிக்கையில் வச்சிருக்கீங்க, தற்காலிக ஆசிரியர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்துவோம் என்று வச்சிருக்கீங்க. இந்த பகுதி நேர ஆசிரியர்களை கூப்பிட்டு அவங்களோட குறைகளை கேட்டு அவங்க வாழ்க்கையில ஒளியேற்றுமாறு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தா இந்த ஆசிரியர்களுக்கு என்ன செய்வாரோ அதே ஒரு விஷயத்தை உங்கள் மூலமாட்டு இந்த ஆசிரியர்களுக்கு வாழ்க்கையில ஒளியேற்ற வேண்டும். இந்த பொதுமக்களும் நல்லா இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாட்டில் எந்த ஒரு போதை கலாச்சாரம் இல்லாத அளவிற்கு நல்ல ஒரு தமிழ்நாடாக நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை.